கொடான ஸ்தோத்திரம் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதோ என்னுடைய பேர் ஆரோக்கியதாஸ். நான் விக்கிலை சங்கத்தில் உள்ளேன். எனக்கு சுசேப்பர் நல்ல ஒரு அற்புதத்தை செய்து எங்களை வழி கொடுத்தார். அவருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். நான் கடந்த 3 மாதத்துக்கு முன்னால் வேங்கவாசல் உலகத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தேன். இரவு நேரம் மணி 3:30 இருக்கும். இந்த நேரத்தில் நான் ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வரும்போது ஒரு பெரிய 2-3 அடி ஆழத்தில் பள்ளத்தில் விழுந்துட்டேன். அப்போது அந்த பள்ளத்தில் உள்ள வயரிங் செய்து அறவுரையாக நிற்கப்பட்டிருந்தது. விழுந்தது என் கை உள்ள மாட்டிக்கொண்டது. மேல் மட்டும் ஒரே கைக்கு கரெக்டாக ஒரு 2 அடி அகலம். அதில் எழுந்திருக்க முடியல என்னால். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமாக ரொம்ப கஷ்டப்படுறேன். யாரையும் கூப்பிடுறதுக்கு முடியல. எனக்கு வாயும் வரல. அந்த நேரத்தில் எனக்கு வந்ததெல்லாம் சூசேப்பர் மட்டுமே என் கனவில் வந்து நின்றார். அப்பொழுது ஆண்டவரே, எவ்வளோ பெரிய இதில் இங்கு யாரோட துணையே இல்லை, என்னை எப்படி காப்பாற்றக்கூடிய ஆண்டவரேன்னு சொல்லி நான் முழு மனதோடு என் சூசேப்பரை வேண்டி கொண்டாடி கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் நல்ல ஒரு செய்தியை கொடுத்து சூசேப்பரின் கனவில் அந்த இடத்திலே எனக்கு அவர் தான் முழு மனதும் இருந்தார். நான் வேண்டிக் கொண்டு இருந்தேன், சூசேப்பரே, என் பாதுகாவலரே, எவ்வளோ என் வாழ்க்கையில் எங்களை நிமித்தி இருக்கிற ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தில் எனக்கு எந்த ஒரு துணை இல்லாத இந்த 3:30 மணி 4 மணி நேரத்தில் உதவி இல்லாத இருக்கிற ஆண்டவரே, என்னை எப்படியாவது உங்களுடைய வல்லமையினாலே எங்களை காப்பாற்றுங்கள். போதெல்லாம் எனக்கு என் உள்ளத்திலிருந்து நல்ல ஒரு ஒளியான ஒரு பாடல் வந்தது. ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே, எங்களை பார்த்தாலும் எங்களுக்கு கண் முன்ன தோன்றுவது போல எனக்கு ஒரு காட்சி. அப்போது திடீர் என்று சொல்லி அந்த வார்த்தையை நான் சொல்லி, ஆண்டவரே எங்களை வழிநடத்து, என்னை காப்பாற்று சூசேப்பரை சொல்லக்கூடாது. திடீரென்று எப்படிதான் மேலே நின்று இருந்தேன்னு எனக்கே தெரியல. அவ்வளவு ஒரு அற்புதத்தை எனக்கு ஆண்டவர் சூசேப்பர் காட்டினார். என் உள்ளத்தில் என்னதான் சொல்வது என்று புரியல. சூசேப்பர் அந்த இடத்துல எனக்கு எவ்வளோ அற்புதமான காட்சி கொடுத்து, எப்படி அந்த பள்ளத்திலிருந்து வந்தேன்னு சொல்லி இதுவரைக்கும் நான் சிந்திக்கிறேன், ஒரு மீது யோசனை பண்ற வரவே இல்லை. எனக்கு அவ்வளோ ஒரு அற்புதமான காரியத்தை எனக்கு சூசேப்பர் செய்தார். அவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அவர் எங்கள் குடும்பத்தை மீண்டுமாக ஆசீர்வதித்து இந்த பங்கு மக்களுக்கும் இப்போல நல்ல ஒரு உதவிகளை செய்து எங்கள் பங்கு மக்களையும் வாழ வைக்க அருள்புரியும் சூசேப்பர் வழியாக அவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் செலுத்தி இந்த நேரத்தில் சாட்சி கொடுக்க எங்களுக்கு கூட உதவி செய்த பங்கு தந்தைக்கும் இந்த கோடான கோடி ஸ்தோத்திரத்தை அவருக்கு காணிக்கையாக கொடுத்து, சூசேப்பரே, உங்களுக்கு கோடான கோடி நன்றி.